Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்களை முன்வைப்பதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பினை கொடுக்கின்றார். நாம் மேற்கொள்ளக்கூடிய ஜெபம் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதா, அல்லது நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் உங்களை திருப்திப்படுத்துகிறதா அல்லது கடவுளை திருப்திப்படுத்துகிறதா என்பதனை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஆகவே இந்த திருப்பலியில் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் உமக்குமான உறவு எப்படி இருக்கிறது, எனக்கும் உமக்குமான உறவை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கான வல்லமையை அதற்கான ஏற்ற சூழலை எனக்குள்ளே உருவாக்கி தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது.
எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, என் அறிவினத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்று பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்ந்தவை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மகனுக்கும் உங்களுக்கும் இடையே மனமொப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கியது நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுகிறீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறொரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றேன் கருதுகிறேன். ஆனால் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்று சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை ஆகாய பகுதியிலுள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதால் நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பதும் கடவுளுக்கு தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை.
ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நீலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தத்துவியல்ல ஒரு அழகான ஒரு ஃபிலாசபர் இருக்கிறார், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட். we are all second hand people என்று. நம்முடைய வாழ்வு, நம்முடைய உலகம், நாம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எடுத்துரைக்கக்கூடியவராக அல்லது விளக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இப்போ we are all second hand people உடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், இன்றைக்கு நிறைய அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ச்சி உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அதே போல் மனிதனுடைய சிந்தனை, அறிவு எல்லாமே வளர்ந்து விட்டது. நாம் புதிய புதிய காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்க ஒரு விதமான போதையில், ஒரு மமதையில் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நாம் சொல்லக்கூடிய, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே நம்முடையதல்ல, மாறாக ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க பேசினதை, ஏதோ ஒரு இடத்துல செய்ததை அல்லது பேசியதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய வார்த்தையில் அதை திருப்பி நாம் சொல்கின்றோம் என்பதை மிக அழகாக அந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்கிற அந்த மெய்யியலாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார். we are all second hand people. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம் பல முறை நாம் கேட்டது, பல முறை நாம் தியானித்த ஒரு பகுதி ஜெபம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், கடவுளை நாம் எப்படி பார்க்கணும், இயேசு கடவுளை எப்படி பார்க்கிறாரு என்று நமக்கு கடவுளை எப்படி பார்க்கணும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்பதெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நமக்கு இருக்கிறது. அப்போ எதுவுமே இன்னைக்கு நமக்கு புதிதாக சொல்லிக் கொடுக்கப்படலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு நம்முடைய ஜெபங்கள், நாம் அன்றாடம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் நம்முடைய ஜெபம். இன்றைக்கு நான் வைக்கக்கூடிய மறையுறை கூட இருக்கலாம், அல்லது இன்றைக்கு ப்ரேயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே வதன்னு அப்படியே என்ன பார்த்தோம் அப்படின்னா, பலரும் ஜெபத்தை குறித்து பேசி இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஜெபம் கடவுளுக்கும் நமக்குமான உறவை எப்படி வலுப்படுத்தணும், ஆழப்படுத்தணும், இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடாத தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஜெபத்தை குறித்து நமக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜெபம் எப்படி ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் என்பதை குறித்து நமக்கு மேற்கோள், விவிலியத்தினுடைய பின்புலத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு, எப்பா நீ ஜெபம் பண்ணுறியா, சும்மா பிதற்ற வேண்டாம், வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவதால். இன்றைக்கு குறிப்பாக அந்த கரிஸ்மேட்டிக்கு, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும், அது குருக்களாக இருக்கலாம் அல்லது பொதுநிலையினர், இன்றைக்கு இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பல நேரங்களில், எல்லா நேரங்களையும் அல்ல, ஒரு சில நேரங்களில் நாம் பார்த்தோம் அப்படின்னா வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போகிறோம். அது நான் கூட பல நேரங்களில், ஒரு சில நேரங்களில் வார்த்தைகளை, எனக்கு இந்த இறை வார்த்தை தெரியும் அல்லது அந்த இறை வார்த்தை தெரியும், அந்த இறை வார்த்தையை சொல்லி 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 மக்களை பல நேரங்களில் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா திருப்திப்படுத்த, அல்லது நான் அது வல்லமையோடு ஜெபிக்கிறேன் என்று உணர்த்துவதற்காக மக்களுக்கு என்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு, நீ ஜெபம் பண்ணுறப்ப பிதற்ற வேண்டாம். அதை யாரை மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா, நீங்கள் பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, அவர்களைப் போல பிதற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் நற்செய்தியினுடைய ஒரு முதல் பகுதியில் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம கேட்பதற்கு முன்பாகவே தந்தை நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். இப்போ பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உணவை கொடுக்கணும், அது நிச்சயமாக பிள்ளைகளை விட பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உணவை கொடுக்கணும் என்று. இப்போ அதே போல தான் கடவுள் நம்மை அவருடைய உருவிலும் சாயலுமாக படைத்திருக்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம பிதற்ற வேண்டாம், ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை, ஒரே காரியத்திற்காக வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு தெரியும்
தந்தைக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்னவென்று நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இந்த கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் கடவுள் தந்தையாக இருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டை பார்க்குறோம், பழைய கடவுளை எப்படி உருவகப்படுத்துகிறாங்க அல்லது அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பல நேரங்களில் கடவுளை தண்டிக்கக்கூடியவராக, பழிவாங்கக்கூடியவராக, கடவுள் ஒரு அன்பில்லாதவராக அவர் இருக்கிறார் என்பதை போல ஒரு விதமான பிரம்மை, ஒரு விதமான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இப்போ பழிவாங்கக்கூடிய எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் நம்பக்கூடிய கடவுள் அவர் பழிவாங்கக்கூடியவர் அல்ல, அவர் தந்தையாக இருக்கிறார். இது இயேசு ஆண்டவர் புதுசாலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்கிற மெய்யியலாளர் அவருடைய கூற்றுப்படி இயேசு ஆண்டவர் கடவுளை தந்தையை கடவுளை முதலாக தந்தை என்று கூறவே இல்லை. விவிலியத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆதாரங்களை நான் பார்க்கலாம். எப்படி இஸ்ரேல் மக்கள் கடவுளை தந்தையாக பாவித்திருக்கிறார்கள், தந்தையாக அவர் அழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 22 மற்றும் 23 இவ்வாறு வாசிக்கிறோம். நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் மக்களை போகவிட மாட்டான். நீ பார்வோனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரேல் என் மகன், என் தலைப்பிள்ளை, நான் உனக்கு கூறிவிட்டேன், என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானே உன் மகனை, என் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்த போகிறேன் என்று சொல்வாய் என்று சொல்லி, அங்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த மக்களை கடவுள் விடுவிக்க போகிறார். அப்படி விடுவிக்க போகக்கூடிய அந்த நிலையில் கடவுள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தலைப்பேராக பார்க்கிறார் அல்லது ஒரு தந்தைக்குரிய நிலையிலிருந்து எப்படி தன்னுடைய மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, எசையா புத்தகம் அதிகாரம் 64 இறைவார்த்தை 8 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆயினும் ஆண்டவர், நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. பாருங்க, ரொம்ப அழகா இறைவாக்கினர் எசையா கடவுளை எப்படி தந்தையாக அடையாளப்படுத்துகிறார். அப்போ நம்ம அவருடைய ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். அவர் ஒரு குயவனுடைய நம்ம அதெல்லாமே பார்த்துருக்குறோம். அந்த மட்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த இடத்துல பார்த்துருக்குறோம், அந்த மனிதர்களை பார்த்துருக்குறோம். அவர் என்ன மனசில் நினைக்கிறாரு, அவருடைய நினைவில் இருக்கக்கூடிய அந்த கற்பனை திறன், அந்த ஆற்றல், இது எல்லாமே அவருடைய வேலைப்பாடு, கை வேலைப்பாடுகளை வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கு கடவுள் என்ன விரும்புகிறாரோ, தன்னுடைய மகனை குறித்து, தன்னுடைய மகளை குறித்து அல்லது நம்மை குறித்து என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்றாறு போல நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மை வளைக்கிறார், நம்ம உருமாற்றுகிறார், உருவாக்குகிறார் என்பதைத்தான் இங்கு இறைவாக்கினர் எசாயா மிக அழகாக 64வது அதிகாரம் இறை வார்த்தை 8 கூறுகிறார். அப்போ நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண். அப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் செய்யணும். அதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு குயவனுக்கு, கடவுளுக்கு, தந்தைக்கு தெரியுது நம்முடைய தேவை என்ன, நம்முடைய விண்ணப்பங்கள் என்ன, நம்முடைய மன்றாட்டுக்கள் என்ன என்பதை தந்தை அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இயேசு ஏதோ புதுசாக நற்செய்தி வாசகத்தில் கடவுளை தந்தை என்று அழைக்கவில்லை. மாறாக பழைய ஏற்பாட்டில் அங்கு பலர் கடவுளை என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தந்தை என்று அழைத்திருக்கிறார்கள். அதே போல் எசையா புத்தகம் அதிகாரம் 63 இறை வார்த்தை 16 வாசிக்கிறோம். நீரே எங்கள் தந்தை, ஆபிரகாம் எங்களை அறியார், இஸ்ரேல் எங்களை ஏற்றுக்கொள்ளார். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதை உம் பெயராம் என்று சொல்லி அந்த தந்தை எப்படி அவர்களுக்கு மீட்பை கொடுக்கிறார், அவர்களுக்கு தேவையான விடுதலையை கொடுக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதியாக நமக்கு இருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இப்போ இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடம் அல்லது சிந்தனை என்ன அப்படின்னா, கடவுள் நமக்கு எப்பொழுதுமே தந்தையாக இருக்கிறார். அப்போ அந்த தந்தைகிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பிதற்றக்கூடாது. அந்த தந்தைகிட்ட போய் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுக்குமொழியில் பேச வேண்டிய தேவையில்லை. நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக, நம்முடைய இயக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடியவராக இந்த தந்தை இருக்கிறார். அப்போ இந்த தந்தைகிட்ட நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கின்ற பொழுது நான் ஆத்மார்த்தமான முறையில் ஜெபம் செய்கின்றேனா
அல்லது எனக்கும் கடவுளுக்குமான உறவு வந்து ஒரு ஆழமான உறவை, அந்த ஜெபம் வந்து ஆழமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? இதை ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே ஜெபம் செய்கின்ற பொழுது ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுளை வந்து திருப்திப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஐயோ எனக்கு ஜெபமாலை சொல்லணுமா, ஐயோ ஜெபமாலை சொல்லலையே, அல்லது நற்கருணை ஆண்டவரை சந்திக்கலையே, ஐயோ திருப்பலியில் பங்கெடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சடங்கு முறையில் கடவுளை வந்து பார்ப்பது அல்லது கடவுளை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்து தள்ளப்படுகிறோம் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நண்பர்கள், நம்முடைய உறவு முறை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில் உறவு முறை எப்படி இருக்கிறது? நம்ம அவருக்கு ஆளுக்கு ஏற்றார் போல, நேரத்திற்கு ஏற்றார் போல நம்முடைய பேச்சு வழக்கு மாறுகிறது. அதே போல் நம்முடைய செய்கைகள், நடைமுறைகள் எல்லாமே மாறுகிறது. உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று பேசக்கூடியவர்களாக நம்முடைய இதயம் இருக்கிறது, நம்முடைய வாழ்வு இருக்கிறது. ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ மக்களை வேணா ஏமாற்றலாம். எப்படி இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதிசேயர்கள் அவங்க வந்து மக்கள் மத்தியில் சாதாரண சாமானிய மக்கள் முன்பாக வந்து வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போகிறார்கள், அங்கே வந்து பிதற்றுகிறார்கள். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், கடவுள் நாங்கள் ஜெபிக்கிறப்ப எங்களோட ஜெபத்திற்கு வந்து மன்றாட்டுக்கு வந்து பதில் கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு தவறான ஒரு மாயையில் ஒரு உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் பல நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி மனிதர்களை நாம் வந்து திருப்திப்படுத்த விரும்புகிறோமோ அதே போல கடவுளை நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா திருப்திப்படுத்த விரும்புகிறோம். எப்படி திருப்திப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னா, அன்றைக்கு நம்ம வந்து திட்டமிட்டு இருப்போம், இன்றைக்கு நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமாலை சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வந்து இறைவார்த்தை வாசிப்பேன் அப்படின்ட்டு சொல்லி நாம் வந்து என்ன செஞ்சுருப்போம், திட்டங்களை, முடிவுகளை நான் வந்து எடுத்திருப்போம். ஒருவேளை அன்றைக்கு ஏற்ற சூழல் இல்லை அப்படின்னா என்ன செய்வோம், அப்படியே ஒப்புக்கு கடமைக்கு நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியது அல்லது ஆழமாக உணராமல் என்ன செய்வது அப்படின்னா ஜபங்களை வந்து சொல்வது, ஜபமாலை அந்த பக்தி முயற்சியில் வந்து ஈடுபடுவது. இப்படி உள்ளத்துக்குள்ள எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல், உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்சை இல்லாமல், விருப்பம் இல்லாமல், ஏதோ ஒரு கடமைக்கு கடவுளை திருப்திப்படுத்தணும், என் அம்மாவை திருப்திப்படுத்தணும், என் கணவனை திருப்திப்படுத்தணும், நான் ஜபம் செய்யலை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி தப்பாக நினச்சிருவாங்களே என்பதற்காக மனிதர்களை நாம் திருப்திப்படுத்த முயலுகின்ற பொழுது அல்லது கடவுளை கடமைக்காக நாம் வந்து நாடுகின்ற பொழுது நம்முடைய ஜபங்கள் வந்து பலனை கொடுக்காது. நம்முடைய ஜபங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கும் கடவுளுக்குமான ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்த வேண்டும். பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தை 22 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளியை மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் என்று ரொம்ப இயேசு ஆண்டவர் மிக அழகாக தந்தையிடத்திலிருந்து உறவாடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை காண்பது தந்தையை காண்பது என்று நற்செய்தியிலிருந்து நமக்கு விளக்கங்களை கொடுக்கிறார். அப்போ நாம் ஜெபிக்கிறப்ப நாமும் கடவுளும் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும், கடவுள் நம்முள் இருக்க வேண்டும், நாம் கடவுளுக்குள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. பாருங்கள், யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 20 இவ்வாறு வாசிக்கிறோம், நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ நான் ஜெபம் செய்கிறேன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்க்குறப்ப அல்லது வந்து பிற சமயத்தவர்கள் நம்ம வந்து பார்க்கிறப்ப உண்மையிலேயே இவர்கள் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறார்கள் என்பதை வெறுமனே பேச்சினால் அல்ல, நம்முடைய செயலினால் அவர்கள் உணர்ந்து செயலை கண்டு நம்முடைய வாழ்வை பார்த்து பிறர் நம்மை பார்த்து பாராட்ட வேண்டும் அல்லது கடவுள் நம்முடைய கடவுளை வந்து போற்றி புகழ வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபம் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்துகிறதா? கொஞ்சம் இந்த திருப்பலியில் சிந்திச்சு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஜெபம் எனக்கும் உமக்குமான உறவை ஆழப்படுத்தி இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். திருப்பலியில் கடவுள்கிட்ட குறிப்பாக அந்த காணிக்கை வேலையில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் மனிதர்களை திருப்திப்படுத்த விரும்புவது போல, நினைப்பது போல உம்மை நான் பல நேரங்களில் திருப்திப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களிலிருந்து, மாயைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும்.
உமக்கும் எனக்குமான உறவு ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஏசானவர் கூறினாரோ, நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஏசானவர் எப்படி யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 20 கூறுகிறாரோ, அதே போல எங்களுடைய வாழ்வை கண்டு பிற மக்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், பிற சமயத்தவர்கள், இவர்கள் உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றக்கூடிய உன்னதமான மக்கள், சாட்சிகளாக வாழ்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு தேவையான பலனையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நம்மையே இந்த பலியில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம், இயேசுவே தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம், இயேசுவே தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம், இயேசுவே தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகுமாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடலும் திருத்தன் உடலும் காத்த முடிவில்லாமல் விழிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே.
சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.